1 கிலோ இருந்தால் போதுங்களா உங்களுக்கு? 1 கிலோ கொஞ்சம் அதிகமாக 1.5 கிலோக்குள்ளே பாருங்கள். கறி கொடுக்குற மாதிரி. சரி சரிங்கண்ணா. வெயிட் பார்த்துக்கங்க. இந்த பக்கம் பார்த்துக்கங்க. சரிங்களா? உங்களுக்கு 1 கிலோ வரும். சரி சரிங்கண்ணா. க்ளீன் பண்ணோம்னா 1 கிலோ வரும். 1 கிலோ வரும். இங்கே அதை எடுத்துக்கலாமா? இது இல்லை, இது கறி கொடுக்குறதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. இது மட்டும் தான் கறி கொடுக்குறதுக்கு? இதெல்லாம் கறி கொடுக்குறதுங்களா? உங்களுக்கு குட்டி தான் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் குட்டிங்களா? ஆமாங்க, அதெல்லாம் வளர்த்துற கொடுக்குறேன். கறிக்கெல்லாம் முடிஞ்சுங்க. அது ஒன்று தான் இருக்குங்களாண்ணா? ஆமாங்க. சரிண்ணா. இப்போ போட்டலாமா? இல்லைன்னா ஒரு 1/2 கிலோ குட்டி இருக்குது. சரி சரிங்கண்ணா. அது ஒருத்தர் வர்றான்னு எடுத்து வச்சேன். 1/2 கிலோனா அது எவ்வளோ வரும் அப்புறம் கறி? அவ்வளோதான். அது சும்மா உங்களுக்கு சும்மா ஒரு 200 கிராம் இந்த இப்படி தான் வரும் க்ளீன் பண்ண. சரி சரிண்ணா. கிலோ என்ன ரேட்டுங்கண்ணா கொடுக்குறீங்க? கிலோ 300ரூவாங்க. சரி, க்ளீன் பண்ணி கொடுத்துருவீங்க? கிலோ 300ரூவாங்க. க்ளீன் பண்ணால் அதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். சரிங்கண்ணா. இப்போ எப்படி டெய்லி கிடைக்குங்களா இல்லை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கிடைக்குங்களா? வாரம் ரெகுலர். அதாவது வந்து முயல் கறி வேணும், இதை சாப்பிட்ணும் அப்படிங்கிறவங்க, இதை பற்றி தெரிஞ்சவங்க வந்து வாங்குவாங்க. சரி ஓகேங்க. இப்போ தாராபுரத்துலேருந்து சும்மா ஞாயிற்றுக்கிழமை கவிச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஃபார்மாலிட்டிக்கு எடுக்கிறவங்க, தடிக்கு விழுந்தால் மட்டன் கடை இருக்குது, சிக்கன் கடை இருக்குது, ஏதோ ஒன்று வெட்டிட்டு போயிடுவாங்க. இதில் சாப்பிட்டா என்ன, இதில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சரி சரிங்க. இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது? இதில் வந்து 40 வகையான மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்கண்ணா. நீங்கள் சுகர் பேஷண்ட்டு, பிபி, இந்த புத்துநோய் இருக்கிறவங்க, சின்ன குழந்தையிலேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். சரி சரிங்கண்ணா. காரணம் என்னென்னா இதில் கொழுப்பு 2 வகை இருக்குது. ஒன்று கட்டுற கொழுப்பு, ஒன்று கரையிற கொழுப்பு. எல்லா கறியிலையும் இருக்கிற கொழுப்பு வந்து உடம்புல தங்கிடும். சரி சரிங்க. அதில் தான் நம்மளுக்கு பிபி வருது, பிளட் ப்ரெஷரு, இந்த ரத்த குழாயில் அடிப்பு, ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வர்றது கொழுப்பு தான் காரணம். இதுலேயும் கொழுப்பு இருக்குது. சரிங்க. இந்த கொழுப்பு நம்மளுக்கு உடம்புக்கு பாதிப்பில்லை, உடம்புல தங்காது, கரைஞ்சிரும். சரி சரிங்க. சிக்கன் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஊசியிலேருந்து எல்லாமே, கருவிலேருந்து எல்லாமே மருந்து. ஆண் பெண் அதில் இருக்காது, எல்லாமே மருந்து தான். கறி அது டேஸ்ட் அவ்வளோதான். சரி சரிங்க. இயற்கையான முறையில் சினைய இனம் சேர்ந்து கரு உருவாகி சினையாகி குட்டி போட்டு பால் ஊட்டி இயற்கையாக தீவனம் வளர்ந்து நம்மளுக்கு கறிக்கு யூஸ் ஆகுறது இது ஒன்று தான். சரி சரிங்க. இதுக்கு வந்து தீனி வந்து மசாலா தூள் மட்டும் தான் போடுறீங்க? கோழின்னா கோழி சுத்தமான நாட்டுக்கோழி சாப்பிடலாம். கோழி ஹீட்டு, இது உடம்பு குளிர்ச்சி. இது குளிர்ச்சி. சரி. அது இல்லாமல் இப்போ மட்டன் சிக்கன் ரெகுலராக சாப்பிட்றவங்க ஒரு டேஸ்ட்டுக்காக மாற்றி சாப்பிடலாம். இது கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை இது குக்கிங்கில் அனுபவம் இருக்கிறவங்க நல்லா செய்வாங்க, டேஸ்ட்டாக செய்வாங்க. சரி சரிங்க. செய்ய தெரிஞ்சவங்க செஞ்சு சாப்பிட்லாம். மற்றபடி இதுக்கு உடம்புக்கு எந்த பாதிப்பு இல்லை. நீங்கள் டாக்டர்கிட்டே வந்து நீ கறி சாப்பிட்டீங்கன்னா உனக்கு சேராது, கறியே சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க. அவங்க இருந்து பார்த்துட்டு முடியலைங்க, என்னால் கறி சேர்த்தாம இருக்கவே முடியாதுன்னு சொன்னால், அப்போனா வாரத்துக்கு ஒரு தடவை முயல் கறி எடுத்து சாப்பிட ஒன்றும் பண்ணாது டாக்டருங்களே சொல்லுவாங்க. சரி சரிங்க. இது எந்த மாதிரி சமைச்சா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க? குழம்பு முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாக செஞ்சோம்னா நல்லா இருக்குங்க. எந்த அளவுக்கு ட்ரையாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா. சரி ஓகேங்க. சரி, அப்போ அதை க்ளீன் பண்ணிக்கலாங்க. பொரிக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணுங்களா? அப்படி நீங்கள் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணின்னு அப்படி எடுத்துக்கோங்க. சரி வாங்க. பின்னங்கால் பிடிச்சி தலையில் தொங்கிட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டியது இல்லை. சரி சரிங்க. தடை கொடுத்து இந்த புட நீர் இந்த இடத்துல ஒரு பைப் வச்சு அடிச்சோம்னா தலை சுற்றி மயக்கம் போட்டுரும். பருக்கு வரைக்கும் அது ஒன்றும் சிரமப்படாது. சரி சரிங்க. நம்மளுக்கு தொந்தரவு இருக்காது. ஆனால் உயிர் இருக்கும். உயிர் இருக்கும். நம்ம தான் கண்டுக்கிறது இல்லைங்க. சரி சரிங்க. வெளி பக்கமெல்லாம் ரொம்ப டவுன் சைடெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கேரளா பக்கமெல்லாம் முதல்ல இந்த வாழை இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. வாழை அறுத்துருவாங்க. இதில் உப்பு மஞ்சள் தடவி சரி சரிங்க 2 நாளைக்கு காய வச்சிட்டோம்னா அந்த ட்ரை ஆயிடும்.
சுத்தமாக காஞ்சிரும். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ஒரு கொக்கியில் மாட்டி சரிங்க லேடிஸ் ஹேண்ட்பேக்கு இல்லைன்னா வண்டி கீ செயின் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம ஊர்ல எல்லாம் யாருமே கண்டுக்கிறது. தேங்காய் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அதாவது சுத்தமான தேங்காய் செக்கில் ஆட்டின எண்ணெய் இல்லைன்னா நம்ம பருப்பு கொடுத்து ஆட்டி எடுத்து அந்த தேங்காய் எண்ணெயை கொதிக்க வச்சு அதில் வந்து அந்த கொதிக்க வச்சு ஆற வச்சு மிதமான சூட்டில் அந்த துணியை போட்டு நினச்சி நம்ம இந்த வேரெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவோம்ல தேங்காய், அது மாதிரி இந்த தேங்காய் எண்ணெயை தடவிட்டு வந்தோம்னா இளநரை முடி வழுக்கு விழுகிறது, அதாவது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா முடி அடர்த்தியாக வளரும், முடி நிறைக்காது, முடி கொட்டுற பிரச்சனை வராது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே போயிட்டு இருக்கு, எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம யாருக்கும் இங்கே இந்த பக்கம் யாருக்கும் இதில் ஆர்வம் இல்லாதனால யாரும் செய்யறது இல்லை. இப்போ நம்ம போய் செஞ்சு காட்டி இதை பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு புதுசாக இருக்கும், கண்டுக்க மாட்டாங்க. எங்கள் போய் அந்த பையை எடுத்துகிட்டு வரேன், தென்னையில் பை இருக்குது வர. இந்த இதில் இது மாட்டிக்கலாம் இங்கிட்டு இந்த காட்டையில் மாற்றணும், இதில் மாட்டுங்க, இதாவா ஸ்லிப்பாக இதில் மாட்டு. ரொம்ப உயரமாக அதில் மாட்டலாம், அதோட கொஞ்சம் நேரமாக விட்டுருப்பாங்க. நீங்கள் தள்ளி நில்லு. இது எலும்புல அப்படிங்கண்ணா ஸ்ட்ராங்காக இருக்குமா அதை சாப்பிட்டா? எலும்பெல்லாம் சும்மா உங்களுக்கு கறி வேகுது இல்லைங்க, அவ்வளோதான். அந்த எலும்பு வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். சரி சரிங்க. கையிலேயே உடச்சல. இப்போ நான் உரிச்சு மட்டும் கொடுக்குறேன், உங்களுக்கு கட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் போய் வீட்டில் உங்கள் டேஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். சரி சரிங்க. இது இப்படி சென்டராக தோல் உருவிட்டு இதில் ஒரு இந்த சென்டர் தோல் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. இப்படி கட் பண்ணி விட்டுட்டு தோலை ரெண்டு பக்கம் உருவனா முடிஞ்சிச்சு. பின்னாடி இந்த வால் பகுதி இருக்கு இல்லைங்களா? அதோடு இப்படி ஒட்டி அறுத்து விட்டுருலாம். அது நம்மளுக்கு தேவையில்லாத பகுதியாகவும் இருக்கு. சரி சரி. இந்த அளவுக்கு மட்டும்தான் ரிஸ்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இழுத்தீங்கனாலே வந்துடும். பையங்கப்பா முடியே ஒட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. தண்ணியில் நினைச்சு இப்படி தொடச்சிங்கனாலும் போயிடும். சரிங்க. சரி, அதான் பஸ் இல்லைன்னு சொன்னார், போய் கூட்டிகிட்டு வந்துருப்போம். இது வந்து நம்ம பீஸ் பீஸாக வெட்டிட்டு சிக்கன் மாதிரி கழுவணுங்களா இல்லை கழுவ வேண்டியது இல்லைங்களா? நான் இப்போ கழுவி கொடுத்துருவேன், நீங்கள் போய் ஒரு தடவை கழுவுனீங்கன்னா போதும். சரிங்க. கழுவிட்டு நீங்கள் சிக்கன் செய்கிற மாதிரியே ட்ரையாக செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும்.
இது மசாலா என்ன மசாலா போடணும்? சிக்கன் பொடி வேண்டாங்க, கறி மசாலா பொடி போட்டிங்கன்னா போதும். இதில் ஏன் வேஸ்டேஜ் அதிகமாக வருதுன்னா ஒன்று இந்த தோல், அதுக்கப்புறம் வருங்க இறப்பை. இதுதாங்க இதில் வேஸ்டேஜ் அதிகமாக. உங்களுக்கு வந்து 1 மாதத்து குட்டியிலேருந்து இதுக்கு வாழ்நாள் 8 வருஷம். சரிங்க. அந்த 8 வருஷம் ஆன வயசாகி இறந்த முயல் அறுத்தாலும் உங்களுக்கு அந்த கறி இதே மாதிரி தான் இருக்கும். குட்டியிலேருந்து உங்களுக்கு அந்த வயசான முயல் வரைக்கும் கறியில் எந்த மாற்றமும் இருக்காது. சரி, அந்த முத்தி போன மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து இந்த பச்சை புல்லா சாப்பிட்றதுனால அந்த குழம்புல இது பச்சை வாடை. அது வந்து நம்ம காட்டு முயல் வேட்டையாடி சாப்பிட்டோம்லங்க, அப்போ வந்து அது பச்சை தீவனம் எது வேணாலும் சாப்பிடும். அருகம்புல் வந்து அதிகமாக சாப்பிடும். சரிங்க. அது அருகம்புல் தன்மையாக வந்து உங்களுக்கு பச்சை வாசம் அதிகமாக இருக்கும். அருகம்புல் ஜூஸ் எல்லாம் குடிச்சிருக்கீங்களா? ஆமாங்க. அது மாதிரி பச்சை வாசம் அதிகமாக இருக்கும். அது அருகம்புல் சேர்க்கும்போது வந்து அதோட உடம்புல பச்சை வாசம் தான் இருக்கும். அதனால காட்டு முயல் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உரிக்கிறோம்ல, உரிச்சு கழுவி மஞ்சள் தடவி இந்த மாதிரி தொங்க விட்டுருவாங்க, நிழல்ல தொங்க விட்டுருவாங்க. சரிங்க. சாயந்தரம் வரைக்கும் வாடணும், அப்பதான் அந்த பச்சை வாசமெல்லாம் போகும். சரிங்க. இல்லைன்னா அப்படியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசம் அடிக்கும். இது வந்து நம்மளுக்கு 2 தீவனம் தான். 1 குதிரை மசால், ஈஸியாக ஜீரணமாகக்கூடியது. 2வது கலப்பு தீவனம். கலப்பு தீவனத்துக்கு வந்து உங்களுக்கு அதில் என்ன இருக்குதுன்னா, கம்பு, மக்காசோளம், சரிங்க, கருக்கா தவிடு, கடலப்புண்ணாக்கு தூள், இதுதான் இருக்குது. அதனால வந்து ஆடு சாப்பிட்ற தீவனத்தை விட இதுக்கு சத்து ஜாஸ்தி. அதனால் அப்போவே செய்யலாங்க, அறுத்து அப்போவே செய்யலாம். அவ்வளோதான். இது வந்து நீங்கள் அருகாமனையிலே வெட்டிக்கலாம். சரி சரிங்க. இப்படி 2ஆக வெட்டி காலை தனியாக வெட்டிடுங்க, சிக்கன் மாதிரி. இந்த 2 சப்பையும் வெட்டிடுங்க, இந்த 2 சப்பையும் வெட்டிடுங்க. இப்படி நீளமாக இந்த முதுகு தண்டை மட்டும் வெட்டி எடுத்துக்கங்க. இது சும்மா அருகாமனையிலே அரைஞ்சிக்கலாம் நீங்கள். சரிங்க. பீஸ் பீஸாக போட்டுங்க. உங்களுக்கு என்ன எப்படி டேஸ்ட்டோ அப்படி என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் வெட்டிக்கலாம். சரி ஓகே. பாருங்க, எலும்பு இவ்வளோ தான், காயம் பண்ணி விட்டு முடிஞ்ச அவ்வளோ. எலும்பெல்லாம் ஸ்ட்ரென்த் கிடையாது. சரி சரிங்க. இப்போ உங்கள்கிட்ட முயல் வாங்கணும்னா எப்படி இந்த வழியாக வரணும், எங்கே இருக்குது அப்படிங்க? எனக்கு முன்னாடியே தகவல் சொல்லிடுங்க. நீங்கள் தாராவரத்துலேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா, தாராவரம் சைட்லேருந்து கிராஸ் ஆகி வந்தீங்கன்னா, தாராவரத்துலேருந்து 8 கிலோமீட்டரில் விவேகம் ஸ்கூல். சரிங்க. நேர் பேக் சைடு 2 கிலோமீட்டர், அவ்வளோதான். இந்த பக்கம் இருந்து உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளா, கனியூர் இப்படி வந்தீங்கன்னா, இங்கேருந்து ஸ்கூலுக்கு முன்னாடி 2 கிலோமீட்டர் ஆகும். லேண்ட்மார்க் வந்து விவேகம் ஸ்கூல் ஆகும். நீங்கள் நாங்கள் வந்து ஃபோன் பண்ணாலே நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி நான் தகவல் சொல்லிடுவேன். சரி ஓகேங்க. இந்த வாரம் கழுவுருக்கு இதில் ஒன்றும் இருக்காது, சுத்தமாக தான் இருக்கும். சரி சரிங்க. நம்ம இறப்பையிலேருந்து வேஸ்ட் ஈஸ்ட் எல்லாமே எடுத்துட்டோம். முயலுக்கு வந்து எப்பவுமே இது கொஞ்சம் வந்து இந்த முயல் கொஞ்சம் இழைச்சிருக்கு, அதனால உங்களுக்கு சதை பிடிக்க தெரியல. முயலுக்கு எப்பவுமே கறி வந்து தெரியுதுங்களா, இந்த நெஞ்சு பகுதிக்கு மேலே இருக்கும், இந்த சதை இந்த தொடையில் இருக்கும், மற்ற வகை எங்கேயும் கறி இருக்காது. சரிங்க. இவ்வளோதான். நீங்கள் சும்மா நெட்டில் தட்டி பாருங்கள், இதில் கறி எப்படி செய்யறது, இதில் என்னென்ன நன்மை அப்படிங்கிறது வந்து எல்லாமே வரும். நான் வந்து பொதுவாக தான் சொன்னேன், உங்களுக்கு புள்ளி விவரமே எல்லாமே வரும். சரி சரிங்க. கலோரி மெயினாக இதில் வந்து ஜீரண சக்தி ஈஸியாக ஜீரணமாயிரும். இது எடுத்துருவாங்க ஈரல். அது என்னதுங்க? அது இது பிச்சின்னு சொல்லுவாங்க. கோழியெல்லாம் சுத்தம் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாங்க. இது குழம்புல கலந்துட்டா கசப்பு வந்து. ஆமாம் ஆமாம்.
நீங்கள் கொண்டு போய் வெட்டி ம் உங்கள் திருப்திக்கு ஒரு தடவை கழுவுனீங்கன்னா முடிஞ்சு. சரி ஓகே. நம்ம தாராவரத்தில் தான் யாரும் முயல் விரும்பி சாப்பிட்றதில்ல. என்னென்னா இது எக்ஸ்போ சென்னைக்கெல்லாம் இங்கேருந்து போகுது முயல். சரி சரிங்க. இப்போ இங்கே வந்து முயல் பண்ண வந்து நிறைய இருக்குதுங்களா? பண்ணி இப்போ ஐஸ் பாக்ஸில் போட்டு அங்கே போகுது. தாத்தாமாருங்க பாட்டிமாருங்கெல்லாம் குடிசை வீடு மண் செவரு இந்த மாதிரி வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போ வந்து என்னென்னா முயல் வளர்த்தனா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க. அது என்ன காரணம்னா முயலோட தன்மை வங்கு பறிக்கிறது. நம்ம வீட்டில் செல்லப்பிராணியை வளர்த்துனோம்னா மண் செவத்தை வங்கு வரிச்சு ஓட்டை போட்டு விட்ருவோம், பாம்பு பள்ளியெல்லாம் வந்துருங்கிற காரணக்காக முயல் வீட்டுக்கு ஆகாதுன்னு சொன்னது. நம்ம அதை காலங்காலமாக நினச்சிட்டு முயலை கண்டா ஆகாது, முயல் வீட்டுக்கு ஆகாது, முயல் வளர்த்துனா ஆகாதுன்னு நம்ம இதுக்கு மாற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க, அவ்வளோதான். சரி சரி. இதையே சொந்தமாக தொழில் பண்ணி பண்ணுறவங்க ஏற்பட்ட பேர் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த முயல் பண்ணோட அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கீழே. உங்களுக்கு முயல் கறி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம்.